Hey guys, welcome back to my channel. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் தான் ஹரிணி. நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் போடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இயரிங் எப்படி பண்ணுறதுன்னு, நம்ம வீட்லேயே எப்படி இயரிங்ஸ்லாம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக சொல்லி தர போகிறேன். இப்போ நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட். நான் வந்து கோல்டன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கலாம். அண்ட் க்ளூ, சிசர்ஸ், அண்ட் வந்து ஹாஃப் பேர்ல் எடுத்திருக்கேன், குட்டி குட்டி பேர்ல். நம்ம பண்ண போகிற இயரிங்க்கு ஸ்டெட் வேணும்ல, ஸோ அதனால் நான் இந்த ஸ்டெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஸ்டெட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது ஜும்கா பேஸ். இது வந்து ஹெட் பின், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஃபுல் பேர்ல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இயரிங்க்கு பட்டன் வேணும்ல, ஸோ அதனால் ரப்பர் பட்டன் எடுத்திருக்கேன். அண்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா பீட் கேப், நம்ம வைக்கிற ஒரு பீட்ஸ்க்கும் கேப் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பேர்ல் செயின். இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்ஸுமே கிடைக்கும். ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேட்டு பாருங்கள், கொடுப்பாங்க. நான் மெட்டீரியல் நேம்லாம் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அவ்வளோதான், வாங்க இப்போ நம்ம இயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் எதுனா ஃப்ளாட் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்கிட்ட மேட் இருக்குது, ஸோ அதனால் நான் அந்த மேட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேட்டில் ஃபுல்லாக சுற்ற போகிறோம் நம்மளுக்கு வந்து ஜும்கி பண்ணுறதுக்கு. நான் எப்படி த்ரெட்டை ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் ரோல் பண்ணணுன்னா 30 டைம்ஸ் ரோல் பண்ணணும். நீங்கள் குட்டி இயரிங் பண்ணுறது இருந்தால் 25, நம்ம பண்ணுறது பெரிய இயரிங், ஸோ 30 டைம்ஸ் நீங்கள் ரோல் பண்ணணும். நீங்கள் ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி த்ரெட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ரோல் பண்ணுங்கள். இல்லைனா சிக்கு நிறையா வந்துடும். சிக்கு நிறையா வந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ரோல் பண்ணணும். அதுவும் இல்லாமல் த்ரெட்டும் வேஸ்ட்டு, ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டு ஸ்டார்ட் பண்ணல சுற்றுறதுக்கு, அந்த த்ரெட்டை ஸ்டார்டிங்கில் எட்ஜில் கெட்டிமாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அதை விடாதீங்க. விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டு ரிமூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் கடைசி சுற்றி முடிக்கிற வரைக்கும் அது அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம 30 டைம் சுற்றி முடிச்சிட்டோம். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, த்ரெட் ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் தனித்தனியாக இருக்கான்னு. அண்ட் க்ளூ போட்டு நம்ம கடைசியாக ஒரு த்ரெட்டு முடிக்கிறோம்ல, அதையும் சேர்த்து ஒட்டிடுங்க, அப்படியே அண்ட் ஸ்மச் பண்ணி ஒட்டிடுங்க. மேக் ஷூர் அந்த த்ரெட்டில் வந்து ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் எல்லாமே தனித்தனியாக இருக்கா பார்த்துக்கோங்க. க்ளூ இப்போது காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சிசர்ஸ் எடுத்து நடுவில் அந்த க்ளூ ஒட்டியிருந்தோம்ல, ஸோ அதுக்கு சென்டராக கட் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கும் எண்டையும் அந்த த்ரெட்டு வெளில வராமல் இருக்கும். ஸோ பார்த்து கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் அதே தானாக வெளில வந்துடும். உங்களுக்கு தெரியுதா த்ரெட்டு வந்து ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் எப்படி செப்ரேட்டாக இருக்குன்னு? சிக்கில் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ இதை ஃபுல்லாகவே ஜும்காவில் சுற்ற போகிறோம். ஜும்கா பேஸில் நான் வந்து பெரிய ஜும்கா எடுத்திருக்கேன். என்னோடய இயரிங்க்கு செட் ஆகிற மாதிரி பெருசாக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி செட் ஆகுமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த க்ளூ போட்டு ஒட்டியிருந்தோம்ல, ஸோ அதை வந்து இப்போ இந்த ஜும்கா பிளாஸ்டிக் பேஸில் ஒட்ட போகிறோம். நான் எப்படி அந்த ஜும்காவில் சுற்றுறேன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. நம்ம க்ளூ போட்டிருக்கறதுனால இது கொஞ்சம் நேரம் காயணும். காஞ்ச உடனே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சுற்றுறதுக்கு. இப்போ இது காஞ்சிடுச்சு.
நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து அதை நூலோட எண்டில் அந்த ஹோல்குள்ளே விட்டு எடுக்க போகிறோம். டைட்டாக ரோல் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மேலே மேலே இருக்காமல் நீட்டாக வரும். த்ரெட்டை பொறுமையாக புல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்பீடாக புல் பண்ணிட்டீங்கன்னா சிக்காயிடும். அண்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே வந்து லைட்டாக ரப் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து த்ரெட் அந்த ஈக்குவலாக ஆகிடும். அப்போ தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் சுற்றும் போது உங்களுக்கு ஈக்குவலாக ஈவனாக வரும்.
உங்களுக்கு சப்போஸ் த்ரெட்டு பாதியிலே முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் திரும்பி ரோல் பண்ணி திரும்பி பேஸ்லேருந்து ஒட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். மேலேருந்து ஒட்டிடாதீங்க, நல்லா இருக்காது. ஜும்கா உள்ளேருந்து ஒட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக ஜும்காவில் நம்ம த்ரெட்டை ஃபுல்லாக சுற்றிட்டோம். அண்ட் இப்போ எண்டில் வந்து க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. பாருங்கள் நம்ம ஜும்கா எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜும்கா உள்ள க்ளூ ஒட்ட போகிறோம் ஃபுல்லாகவே. இது எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து கம் சப்போஸ் காஞ்சி த்ரெட்டு வந்து பிஞ்சு வந்துடாமல் கொஞ்சம் சேஃப்டிக்காக நம்ம இது ஃபுல்லாகவே ஒட்டுறோம். இது காஞ்சிடுச்சுன்னா கரெக்டாகிடும். இப்போ இது காயட்டும். பாருங்கள் நம்ம ஒட்டின க்ளூ ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா பேர்ல், ஹெட் பின், பீட் கேப், அப்புறம் நம்ம ஸ்டெட்டு. நம்ம வெறும் ஹெட் பின் மட்டும் வச்சு நம்ம ஜும்காக்குள்ளே இன்சர்ட் பண்ணோன்னா ஹெட் பின் நிற்காது, விழுந்துடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜும்கா உள்ள பெரிய பேர்ல் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோன்னா ஜும்கா கரெக்டாக நிற்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் லேயர் ஆஃப் க்ளூ ஒட்ட போகிறோம். இது எதுக்குன்னா பேர்ல் நிற்கிறதுக்கு, நம்ம அந்த ஜும்காவோட பேர்ல் கரெக்டாக அட்டாச் ஆகிறதுக்கு. இப்போ இது கொஞ்ச நேரம் காயட்டும். நீங்கள் அப்படியே கையில் வச்சுட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் காஞ்சிரும். பாருங்கள் இப்போ நல்லா இது காஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரியுதா டிஃப்ரென்ஸு? நெக்ஸ்ட் நீங்கள் இந்த பீட் கேப் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணோன்னா அந்த டூல் எடுத்து லைட்டாக அது எட்ஜஸ்ட்லலாம் பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். இப்போ இது ட்ரை ஆகட்டோன்னே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டூல் எடுத்து அந்த ஹெட் பின் இருக்குல்ல, அதை லைட்டாக பெண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து லென்த் எந்த அளவு வேணுமோ நீங்கள் அது அளவுக்கு பெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதி கட் பண்ணுற போகிறேன். இப்போ நம்ம டூலை வச்சு ஹெட் பின்னை பெண்ட் பண்ணுவோம். ஃபுல்லாக பெண்ட் பண்ணாதீங்க, பாதியோடு நிறுத்திக்கோங்க. ஃபுல்லாக பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்டெட்டை உள்ளே போட முடியாது. ஸோ பாதியோடு நிறுத்திக்கோங்க. ஸ்டெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை நம்ம இன்சர்ட் பண்ணணும். அண்ட் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம டூல் வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.
பாருங்கள் நம்ம இயரிங் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இப்படியே ப்ளெயினாக கூட போட்டுக்கலாம். பட் நம்ம இப்போ இதை ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி டெக்கரேட் பண்ண போகிறோம். பாருங்கள் நம்ம இப்போ செயின் ஃபுல்லாக ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹாஃப் பேர்ல் ஒட்ட போகிறோம். பாருங்கள் நம்ம இயரிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இன்னும் நிறையா பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கணும் நிறையா வீடியோஸ் போடணுன்னு. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோலாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கார்ட்ஸ்லேயும் என் கார்ட்ஸ்லேயும் ஆட் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு க்ரியேட்டிவ் ஐடியாவில் வரேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரிணி.